நேயர்களே, இன்றைக்கு காலை வந்த செய்தி. இன்றைக்கு 4ஆம் தேதி, நேற்று 3ஆம் தேதி நள்ளிரவு அமெரிக்காவை ஆட்டம் காண செய்த ஒரு சம்பவம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்கிறது. இரவு 1:30 மணிக்கு மௌனமாக எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் சவுதி அரேபியா ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதர்களும் அதனுடைய அதிகாரிகளும் என்ன நடப்பது என்பதை அறிவதற்கு முன்பு இந்த சம்பவங்கள் தற்போது ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரியாத்தில் இருக்கும் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் அமெரிக்கா CIA இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பினுடைய மிக முக்கிய நிலையமும் CIA உடைய ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பகுதியும் ரொம்ப கட்டுக்காப்பாடு இந்த போர் ஆயுதங்களை எல்லாம் காலை வேளைகளிலே பரிசீலித்து இருந்து எல்லாரும் விடைபெற்று அன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பதை விட இந்த நேரத்தில் வானிலே 2 ட்ரோன்கள் முதலிலே வந்து தாக்கி தெளிவாக அந்த சுவர்களை துளைத்து உள்ளே சென்று அடித்து பெரும் சேதாரத்தை மட்டுமல்ல, இரண்டாவதும் அதே ஓட்டைக்குள் மறுபுறம் ஈரானால் ஏவப்பெற்ற ட்ரோன்கள் துல்லியமாக இதை சர்ஜிக்கல் பிரிசிஷன் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள். இந்த சர்ஜிக்கல் அட்டாக்ஸ் பிரிசிஷன், துல்லியமான இந்த சர்ஜிக்கல் அட்டாக்ஸ் இதை போன்று இதை பார்த்துவிட்டு அமெரிக்கா ஒரு கணம் ஆடி போய்விட்டது. இந்த விவகாரம் வெளியே வந்தால் ரொம்ப சிக்கலாயிடும் அப்படின்ட்டு விவகாரத்தை மறைச்சிட்டாங்க. அதுவும் பகல் வேளையில் இருந்தால் ஏராளமான நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டிருப்பார்கள். இது CIA உளவு இந்த அமைப்பை துல்லியமாக அவர்கள் பணி செய்வதற்கு போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அமெரிக்க உளவு அமைப்பில் ஏற்பட்ட பெரும் ஓட்டைகளே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துவம்சத்தின் மூலமாக அமெரிக்கா, சவுதி அரேபியா, மத்திய கிழக்கில் இருக்கும் நாடுகளும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நிலைகள் இவ்வளவு ஓட்டமையாக இருக்கிறதே என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நிலைமை படுமோசமாக இருக்கிறது. தாக்குதல்களுக்கு பிறகு ஏற்பட்ட தீ பல மணி நேரம் பற்றி எறிந்ததாகவும் இது ஒரு சாதாரணமான நகழ்வு அல்ல என்றும், இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய சேமிப்பு கிடங்குகள், குறிப்பாக சொல்ல வேண்டால் வலைத்தள பதிவுகளில் CIA வைத்திருக்கிற ஏராளமான ஆவணங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டதாகவும், அதனுடைய 3-4 அடுக்குமாடிகளில் அமெரிக்கா CIA குறிவைத்திருக்கிற இந்த ஸ்டேஷன் மற்றும் பகுதிகளில் இனி பயன்படுத்த முடியாத அளவிற்கு அது சிறைச்சேதம் செய்யப்பட்டதை போன்று தகவல்கள் எல்லாமே அழிந்திருப்பதாகவும் கூட அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது கருத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய தண்டர்போல்ட், அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் ஏற்கனவே தாக்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய F-15 விமானங்களும் கூட நேற்றைக்கு தாக்கப்பட்ட படங்களை சவுதி அரேபியாவை தாண்டி அரபு காணொலிகளும் பிரஸ் டிவியும் CNN உறுதி செய்திருக்கிறது. எல்லா தொலைக்காட்சிகளுமே, ஸ்கை நியூஸ் இதை கன்ஃபார்ம் செய்திருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்குள்ளும் உள்ளும் யாரும் நுழைய முடியாத அன்று பெரிய மித்தை காட்டி கொண்டிருந்த இந்த அமெரிக்காவினுடைய F-35, அமெரிக்காவினுடைய F-15 ஈகிள் இவைகளெல்லாம் தொடர்ந்து துல்லியமான சர்ஜிக்கல் பிரிசிஷன் என்று சொல்ல மாதிரி துல்லியமான பிரிசிஷன் அட்டாக்ஸ் நடத்துவது அவர்களுக்குள் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க சந்தைகளிலே இந்த பொருட்கள் இனி விற்பனையாகுமா, மிகப்பெரிய ஓட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. தேடுதல் வேட்டைக்காக அவர்கள் பல விமானங்களை உள்ளே அனுப்பினார்கள். உதாரணத்திற்கு A-10 தண்டர்போல்ட் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. இந்த A-10 தண்டர்போல்ட் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதனால அதை மீட்பதற்கு UH-60 என சாப்பர் அனுப்பப்பட்டது. UH-60 சாப்பரும் தாக்குதலுக்கு உள்ளானது. F-15 ஈகிள் விமானம் அதனுடைய சிறகுகளையும் கூட காட்டப்பட்டது. பல தொலைக்காட்சிகளில் பிரஸ் டிவியும் இதை ஒளிபரப்பியது.
இப்பொழுது UH-60 ஹெலிகாப்டரில் ஒன்று தப்பியது, மற்றொன்று அடித்து நொறுக்கப்பட்டது. ஒரு விமானி காப்பாற்றப்பட்டார், மற்றொரு விமானி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை இன்றைக்கு அவரை பிடித்து அவரிடத்தை எங்களிடத்தில் உயிரோடு ஒப்படைத்தால் $60,000 என அறிவிப்பு செய்தது. ட்ரைபல் மக்கள் அவரை பிடிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற தகவலும் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. அமெரிக்காவுடைய இந்த விமானங்கள் தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதாலும் நிலை குலைந்து போன அமெரிக்க நிர்வாகம், அமெரிக்காவுடைய இராணுவ தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், நீதி தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து மாற்றும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த முன்தினம் 19ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபர் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வதற்கு பதிலாக சவுதியில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் யூஎஸ் அதையும் சிஐனுடைய ஸ்டேஷனும் அமெரிக்காவினுடைய F-15 ஈகிள் மற்றும் தண்டர்போல்ட் போன்றவைகளை எல்லாம் நாசம் செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா அனுப்பிய ட்ரோன்களை விட வலிமை வாய்ந்த ட்ரோன்கள், ஈரானுடைய ட்ரோன்கள் துல்லியமாக அமெரிக்காவினுடைய எல்லாவற்றையும் அடித்து நாசம் செய்து வரும் நிலையில் தாக்கு பிடிக்க முடியாத அமெரிக்கா 48 மணி நேரம் போர் நிறுத்தம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. இந்த போர் நிறுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்து விட்டார்கள் ஈரான். எங்களுக்கு 48 மணி நேரம், அது யார் எந்த நாட்டோடு சொன்னார்கள் என்றால் அமெரிக்காவுக்கு தூது சொல்வதற்கு எந்த நாடும் இல்லை. இருப்பது ஒரே ஒரு போக்கும் எந்த ஒரு வழியும் இல்லாத பாகிஸ்தான் மட்டும்தான். பாகிஸ்தானுடைய கோரிக்கைகளை வழக்கம் போல் ஈரான் நிராகரித்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னது வேறு ஒன்றுமில்லை, இனி பாகிஸ்தானை என்னை கூப்பிடாது, கூப்பிட்டால் நாங்கள் உன்னோடு பேசுவதற்கு வரப்போவதில்லை, நீ அமெரிக்காவுடைய சேவகன், அமெரிக்காவுடைய வேலையாள், அமெரிக்காவுடைய அடிமை என்பதை போன்ற அந்த கருத்தை சொல்லாமல் சொல்லி நாங்கள் இனி பாகிஸ்தானுக்கோ மற்ற நாடுகளுக்கோ எங்களுடைய ஆட்களை அனுப்பி பேச சொல்ல மாட்டோம், இறுதி வரை போல் மரணம் வரை போல், அப்படித்தான் அவர்கள் சொல்லி தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிற நேரத்தில் 48 மணி நேர போருக்கு அவர்கள் அனுமதி அளிக்காமல் மறுத்தது பெரும் கேவலமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அமெரிக்க சார்பில் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் போர் நிறுத்தம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று ஒற்றை சார்பில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஈரானுடைய சார்பில் போர் நிறுத்தம் குறித்து எந்த பேச்சும் இல்லை. ஈரான் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான், மத்திய கிழக்கிலிருந்து நீ வெளியே போய்விடு, முதல். இரண்டாவது, ஹெர்மூஸ் எங்களுடைய பார்ட், கார்கிலில் இறங்கினால் நீ இறங்கு, இந்த மூன்றையும் நீ சாதிக்க முடியாது. நான்காவது, எங்கள் நாட்டில் அநீதியாக கொள்ளை செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மக்களுக்காக இத்தனை சேதாரத்தை எந்த தவறும் செய்யாமல் உயிரையும் இழந்து பொருட்களையும் இழந்து கொடானு கோடி தலைவர்களையும் இழந்து கட்டமைப்பு இழந்த எங்களுக்கு நீ மிகப்பெரிய காம்பன்சேஷன் எங்களுக்கு நட்ட ஈடு தந்தே ஆக வேண்டும். அதே போன்று இனி நீ இங்கே பஞ்சாயத்து படுவதெல்லாம் முடியாது, உலகத்தின் கேரண்டி எங்களுக்கு வேண்டும் என்ற பல முனை கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அணு ஆயுதங்கள் நீக்கம், அதே போன்று பலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டெயின் செய்வது என்ற நடவடிக்கைகளுக்கு இடமே இல்லை என்பதை தெளிவுபடுத்திய அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தை தெளிவுபடுத்திய ஈரான், சமாதானம் என்பது காணல் நீராக போய் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதற்கிடையில் அமெரிக்காவுடைய மிக முக்கிய நண்பர்களாக இருந்த பிரான்ஸ் தற்போது ஈரானோடு கைகோர்த்திருக்கிறது ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம். அது வெளியாக தெரிகிறது. வீட்டு அதிகாரத்தில் கொண்டு வரப்பட்டது அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்ஸ் நடந்து கொண்டது. பிரான்ஸுடைய அதிபர் இம்மானுவேல் மாக்ரானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேவலமாக பேசினார், அனைவரையும் சேலை கட்ட சொன்னார், அனைவர்களும் பொய்யர்கள் என்றார், காகித புலிகள் என்றார், அவரது மனைவியே அவரை மதிக்கவில்லை என்றெல்லாம் ஒரு சுப்ரீம் தலைவர் பேசுவது உலக நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ் ரஷ்யாவோடு மற்றும் சீனாவோடு அவர்கள் பேசியிருக்கலாம். ஈரான் அவர்களுக்கு ஹெர்மூஸின் வழியாக தடையில்லாமல் ஆயுதங்களை தடையில்லாமல் எண்ணெய் வழங்குவதற்காக ஒப்புக்கொண்டு விட்டார். இதிலும் ஈரான் ஒரு ராஜ்ய ரீதியாக வெற்றி பெற்று விட்டது. யூரோப் நாட்டில் ஒரு செங்கலை உருவாகிவிட்டார்கள். இனி மற்ற நாடுகள் ஏற்கனவே ஃப்ரீயாகவே அவர்கள் ஸ்பெயினுக்கு அந்த களத்தை திறந்து விட்டிருக்கிறார்கள். இனி எல்லா நாடுகளும் ஜெர்மனுக்கு திறப்பார்கள். ஆகவே இப்போது ஒரு அமெரிக்கா அல்லாத ஒரு புது சுதந்திர யூகம் உருவாகுவதை நாம் இந்த போரிலிருந்து கண்காணிப்பதற்கு ரொம்ப தெளிவான ஒரு நிலை ஏற்படுகிறது. அமெரிக்கா எல்லா முயற்சிகளும் தோற்றிருக்கிறது. எல்லா முயற்சிகளும் அவர்கள் எந்த அளவிற்கு கீழே வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம், பாலத்தை அடித்திருக்கிறார்கள். ஆயுத கிடங்களை அடக்கலாம், இராணுவ தளவாடங்களை அடிக்கலாம், கப்பல்களை அடுக்கலாம், இராணுவ நிலைகளை அவர்கள் அழிக்கலாம். எதையுமே இல்லாமல் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண பாலத்தை நக்சல்கள் எல்லாம் அடிப்பார்கள் என்று சொல்வார்கள், போராளி குழுக்கள் உடைப்பார்கள்.
அப்படி ஒரு சூப்பர் பவருடைய நாடு பாலத்தை உடைத்துவிட்டு அதை தனது ட்ரூத் சோசியல் தளத்திலே போடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மதிகெட்ட போக்கு எப்படி என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதற்கிடையிலே CNN தகவலில் அமெரிக்கா பொய் சொல்கிறது என CNN சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா என்றால் டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்கிறார். ஈரான் ஏராளமான ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளது என்பதையும் CNN மிக தெளிவாக தனது செய்தியினூடே அவர்கள் பதிவு செய்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. CNN-ஐ அடுத்து மிக முக்கியமாக ஸ்கை நியூஸும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது என்று நாம் சொன்னோம். அமெரிக்காவினுடைய வலிமையற்ற நிலைகளில் அமெரிக்காவினுடைய காவல்துறையினுடைய கேஷ் பட்டேல் அமெரிக்க போலீஸ் துறையிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். டேனியல் டெரிகால் இராணுவத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல நிலைகளில் ஈரான் வலிமை பெற்றிருக்கிறது. துல்லியமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்தது. ஈகிள் F-15 மட்டுமல்லாமல் CIA-னுடைய மிக முக்கிய கேந்திரம் அழிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஆக இப்போது நடக்கக்கூடிய இந்த போரினுடைய தன்மை மிக முக்கியமாக வெற்றி கொள்ள முடியாத ஒரு சக்தியாக ஈரான் மாறியிருக்கிறது. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் சொல்வதற்கு நாம் பழைய செய்திகள் நிறைய உங்களுக்கு தெரியும். நாம் இன்று சொல்வது அமெரிக்க விமானங்கள் F-35-ஐ அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது பழைய செய்தி தான். F-15 தான் நேற்று காலி செய்யப்பட்டிருக்கிறது ஈகிள். அதே மாதிரி UH-16 மூலமாக ஹெலிகாப்டர் அடிக்கப்பட்டிருக்கிறது, விமானி தேடப்படுகிறது. எல்லாவற்றை விட முக்கியமாக ரியாத்தில் CIA உளவு அமைப்புகள் இனி பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த 3 மாடிகளும் தகர்க்கப்பட்டு விட்டது. திருப்பி ரிப்பேர் செய்யவே முடியாது. அதில் ஒரே ஒரு லாபம் அமெரிக்காவுக்கு, காலை அவர்கள் அதை வீசியிருந்தால் ஏராளமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அது நள்ளிரவு வேளையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இது அவர்களுக்கு ஒரு லாபமான கணக்குத்தான். 48 நாட்கள் போர் நிறுத்தத்தை 48 மணி நேர போர் நிறுத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆக என்ன செய்ய போகிறது? உலகம் இப்போது அமெரிக்காவினுடைய சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டால் ஹெர்மூஸ் கடும் சிக்கலில் இருக்கிறது. அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஈரானும் சீனாவும் ரஷ்யாவும் கண்ணாமூச்சி விளையாடுகிறார்கள். அவர்களுடைய விளையாட்டில் அமெரிக்கா செய்வதறியாது திகழ்வதற்கு காரணம் நாதியற்று போய் நிற்கிறார்கள். அரபுகளே தங்களை காத்துக்கொள்ள போராடுகிறார்கள். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய CIA உடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினுடைய ஸ்டேஷன் உட்பட தகர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.